பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருக்கிறீர்களா? நன்றாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். திகழாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன். எத்தனை கற்பனைகள், எத்தனை வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குறார் பாருங்கள். பயந்த நிலைமையில் இருக்கிற எந்த காரியமாக இருக்கட்டும், எந்த நேரம், எந்த தேவையாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், பயப்படாதீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு காரியத்தை குறித்து பயம். கடன் வாங்கியிருப்போம், கடத்தை கொடுக்காத மடிக்கு ஒரு பயம் இருக்கும். எப்போ வருவாங்களோ, எப்போ கேட்பாங்களோ இல்லை ஒரு பயம். வேலை ஸ்தலத்தில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுருக்கிறோமே அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கிறாயா, அதை குறித்து ஒரு பயம். எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்ற பயம். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாங்க, பயப்படாதுன்ற ஆண்டவர் உங்களை பார்த்து உறுதிப்படுத்துகிறார். நீ பயப்படாத, நான் உன் தேவன், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறாருங்க. திகழாதே, நான் உன் தேவன் என்றார். திகழ்ந்து போய் நிற்கிறாயா? இது எப்படி நடக்கும்? என் வாழ்க்கையில் எல்லாம் இது செத்து போச்சு, இது உயிர்ப்பிக்க முடியாது டாக்டர்லாம் சொல்லிட்டாங்களே, இது எப்படி நடக்க? திகழ்ந்து போயிருக்கிறையா? திகழாதே, நான் உன் தேவன். இயேசு எப்படியாப்பட்ட அற்புத அடையாளங்களை பூலோகத்தில் செய்துட்டு போனார் பாருங்கள். அதை தாங்க இப்போ சொல்கிறாரு. நீ பயப்படாத, நான் உன் தேவன்றாருங்க. நீ அவர் அறிந்திருக்கலாம், மரியாதை இருக்கலாம், ஆனால் எல்லோருக்கும் தேவனாக இருக்கிற இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன் தேவன், திகழாதே உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்த போகிறேன். எந்த காரியத்தையும் பலவீனமாக இருக்கிறையோ, எந்த காரியத்தை பலப்படுத்த முடியாதபடி சோர்ந்து போயிருக்கிறாயோ, அந்த காரியத்தை நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண போகிறாராம். யாருமே சகாயம் பண்ண மாட்டாங்க அந்த காலத்தில். இயேசு சகாயர் நீரே. நம்ம எல்லாருக்கும் சகாயம் செய்கிறவர் இயேசு ஒருவர் தாங்க. நம்ம வாழ்க்கையில் சோர்ந்து போய்க்கலாம், எல்லா காரியத்திலும் இழந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு சகாயம் பண்ணிக்கிறவர். அவர் நீதியின் வலக்கரத்தால் நம்ம தாங்குறவர். எல்லா காரியத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவியை நான் கடைசி வரையும் தாங்குவேன், கைவிட மாட்டாங்க. பிள்ளைகள் பெற்றோர் நான் கடைசி வரையும் உன்னை பார்த்துக்கோம்பான்னுவாங்க, எல்லாம் கைவிட்டுருவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், நீதியின் வலக்கரம், நீதியான கரங்க அவர் கரம், அந்த நீதியான கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாருங்க. எல்லா ஜனங்களும் வெறுத்துக்கிட்டாங்க, நம்ம வாழ்க்கையில் வெறுமையான நிலைமை வந்துடும். ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்கிறாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அநேக காரியங்கள் நீ செய்து கொண்டிருக்கும்போது உன்னோடு கூட இருந்தேன், உன் அருகாமல் இருந்தேன். பாவத்திலும் சாபத்திலும் இருக்கும்போது நான் உன்னோடு கூட தான் இருந்தேன். ஆனால் நீ என்னை தெரிஞ்சுக்கலப்பா, நீ பயப்படாதன்றாரு. ஆனால் அநேக காரியங்களை செய்யும்போது நான் உன்னோடு கூட இருந்தேன், ஆனால் நான் உன்னை வெறுத்து விடவில்லைப்பா. நீ என்னை அறியாத இருந்தப்பா, அதனால் நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன், நான் வெறுத்து விடவில்லை. உன்னை என் நீதியின் வலதுக்கரத்தை தாங்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. பயப்படாதீங்க, எந்த காரியத்தை பற்றியும் பயப்படாதீங்க. இயேசு உங்கள் நாளிலே உங்களை கூட பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க. நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உன் சமூகத்தில் உன் தகப்பனே, அப்பா நீ பயப்படாதே என்று எங்களுக்கு சொல்லிடப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபருக்குள்ளும், ஒவ்வொரு இதயத்துக்குள்ளே ஓடுகிற பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே அதை கடந்து போக உதவி செய்யுமானவரா. ஏசப்பா, உன்னுடைய வார்த்தை கடந்து போக போல உன்னுடைய வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. ஒவ்வொருக்களுக்கும் பயந்து இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்பா நல்ல லகுவாய் மாற்றுங்க ஆண்டவரே. உன் வார்த்தை வல்லமுள்ளது, உன் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற வேலையில் நீ சொல்லியிருக்கிறீ, நீ பயப்படாதே, நீ திகழாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிடுறப்பா. யாரெல்லாம் பயந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களோடு கூட நீ இருந்து அந்த பயங்கள்லாம் நீக்கி அப்பா, எல்லா சாப காரியங்களெல்லாம் நீக்கி அப்பா அவங்கள பரிசுத்தப்படுத்தி உன் நீதியின் வலக்கரத்தால் அவங்களை தாங்கி வழி நடத்துங்கப்பா. எல்லாம் வெறுத்துட்டாங்க, என்னை கைவிட ஒருவரும் இல்லைன்னு சொல்லாதப்பா. நீ எல்லாம் வெறுத்தால் கூட நான் உன்னை வெறுக்கவில்லை, நான் உன்னை வெறுத்து விடவில்லைன்னு சொன்னிடப்பா. யாரெல்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்களோ, இந்த வாழ்க்கை வெறுத்து போய்விட்டது, இனி எப்படி நடக்கும் என்று அப்பா அவங்க இருக்கிறார்களோ, நீ சகாயர் நீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. அந்த சகாயம் அவங்க குடும்பத்தில் நிறைவேற்ற மாட்டவரை. ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போடு இருக்கிற பயந்து கொண்டு இருக்கிற காரையெல்லாம் நீக்கி போட்டு அவங்கள பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். God bless you.